ஹாய்! நேற்று ஈவினிங் போல் எடுத்தேன். பாப்பா டீ போட்டு குடிக்கலாம்னு சொன்னால் மாடியில் உட்காந்து குடிப்போம்னு சொல்லிட்டா. நானும் பாப்பா மாடியில் பிஸ்கட் தொட்டு டீ குடிச்சிட்டு நைட்டு வந்து டின்னர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். சிம்பிளாக சப்பாத்தியும் முட்டை கீமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். முட்டை கீமா எப்படி பண்ணலான்னா, ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு சோம்பு பொரிஞ்சோம் 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் ராஸ்மல் போனதுக்கப்புறம் இன்றைக்கி 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ட்ரையாகவும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் சாப்பிட்டு கிச்சன் கவுண்டரை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுக்க போயிட்டு மறுநாள் காலையில் இன்றைக்கி மதர்ஸ் டேன்னு சொல்லியிருந்தேன் பாப்பாட்டு. அப்படின்னா என்னங்கன்னா, இன்றைக்கி நீ அவங்களெல்லாம் இது பண்ணியிருக்கோம்ல, அதனால் இன்றைக்கி மதர்ஸ் டே விஷ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, அப்போ நீ தானே எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா, என்னது சரி சொல்கிறேன்னா, நீங்கள் கிஃப்ட்லாம் கொடு அப்படின்னா. எனக்கே ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. கரெக்ட் தானே, அவளால் தான் நமக்கு அம்மாவாக இருக்கும்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும், மேகி வேணும் கேட்டிருந்தா. இன்றைக்கி தேய்பிற பஞ்சமினால் எனக்கு ரசமும் பருப்பு வச்சுட்டு மற்றவங்களுக்கு சிக்கன் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி உள்ள டே சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட்